அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 26 35 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நாம் இருந்தவரை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட உடைய ஜீவ வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் போது கேட்கிறவருடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த வசனத்தின்படியான உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வசனம் பரிசுத்தாவியின் பலனோடு வல்லமையோடு உணர்த்தப்பட்டு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிந்திக்கிற வேத பகுதியில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளாக இருக்க கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் குறிப்பாக நாம் வாசித்த வேத பகுதி 26 35 வரையிலும் தொடர்ச்சியாக அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது விசேஷித்த விதமாக ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நடத்தப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக எத்தியோப்பிய மந்திரி எனப்பட்ட எத்தியோப்பியாவில் ஒரு மந்திரி பிலிப்பி என்கிற சுவிசேஷகர் மூலமாக இயேசு கிறிஸ்துவத்திலே வழிநடத்தப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற செய்தி என்ன என்று பார்க்கும்போது, we are the guide to the gospel. குறிப்பாக இன்றைக்கு நம்ம பார்க்கிற சிந்திக்க அதிகமாக எடுக்கிற வார்த்தை வசனம் 31வது வசனம். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? பிலிப்பு பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு எத்தியோப்பிய மந்திரி பிரயாணம் பண்ணுகிறார். அந்த ரதத்திற்கு பின்பாக வருகிறார். எத்தியோப்பிய மந்திரி எருசலேமிலே போய் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அவர் எருசலேமிலே அதற்கான பலிகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவனை தொழுது கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில தான் பரிசுத்தாவியான ஒரு பிலிப்பை எத்தியோப்பிய மந்திரிக்கு ரதத்துக்கு பின்னால கொண்டு போய் விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே எத்தியோப்பிய மந்திரி ரதத்திலிருந்து ஏசா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை வாசித்துட்டு வருகிறாரு. அந்த ஏசா 53 இன்னைக்கு வாசிப்பதற்கான காரணம், எருசலேமில் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறதான நிகழ்வுகள் அவருடைய உள்ளத்தில் அநேக கேள்விகளை கொடுத்தது. பெந்தைக்கோஸ்தே நாளிலே நடந்த அடையாள அற்புதங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவருடைய சீஷர்கள் அவரை பின்பற்றினவர்கள் அவர்கள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேத பாரகரும் பரிசேயர்களுமோ இல்லை, அவர் உயிர் எழவில்லை, அவருடைய சீஷர்கள் மறைமுகமாக திருடி அவருடைய சரீரத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எருசலேமில் அநேக விதமான ஒரு குழப்பமான செய்திகளும் அற்புதமான நிகழ்வுகளும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் இதை வேத வசனத்தின்படி தீர்க்கதரிசிகளுடைய நிறைவு என்று சொல்லுகிறார்கள். சிலர் இல்லை, இது பொய், சிலர் பொய் விஷமங்களை பரப்புகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் எத்தியோப்பியா அவளை கந்தக என்கிற அந்த ராஜஸ்திரியினுடைய மந்திரி எருசலேமில் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருகிற வழியில் ஏசாயா தீர்க்க தரிசனம் 53வது அதிகாரம்
வாசித்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எடுத்து கொண்டு போய் அந்த ரதத்துக்கு பின்னால் விடுகிறாரு. அப்போது அவர் ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்துட்டு இருப்பதை அவர் கேட்டுட்டே போய் திடீரென்று பிலிப்பு அவரிடத்துல பேச்சு கொடுத்து சொல்லுகிறாரு. 30வது வசனத்தில், அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி என்று நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை விருதமாக இருக்கிறது. How can I unless someone guide me? How can I unless someone guide me? என்று அந்த எத்தியோப்பிய மந்திரி பிலிப்போடத்துல கேட்கிறார். எத்தியோப்பிய மந்திரியினுடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இதில் முக்கியமானது. அவர் தெய்வ பக்தி உள்ள மனுஷன், பழைய ஏற்பாடு தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்று விசுவாசிப்பவர். எருசலேம் தேவாலயத்தில் போய் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறவர், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். இப்போது கூட அவர் கர்த்தரை ஆராதித்துட்டு திரும்பி வருகிற வழி. அந்த திரும்பி வரும்போதுதான் கர்த்தர் பிலிப்புவை அந்த ரதத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் அவன் அங்கே கொண்டு விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமாக அவன் ஒரு மந்திரி, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பக்தி உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன். அவனிடத்துல ஒரு சாதாரண பிலிப்பு அவன் பார்க்கும்போது ஒரு வழிபோக்கனுடைய ஒரு சாதாரண மனிதன். எத்தியோப்பிய மந்திரி பைபிளை வாசித்துட்டு இருக்கிறாரு. அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீர் வாசிப்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்கிறார். இங்கதான் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை, நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. எத்தியோப்பிய மந்திரி மாம்ச உணர்வுல பிலிப்புக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, தன்னுடைய அந்தஸ்து அடிப்படையில் பிலிப்பை பார்த்து பதில் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, எனக்கெல்லாம் தெரியும், நீ எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் பதில் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, நானே எருசலேம் தேவாலயத்தில் தொழுதுட்டு வாரேன், மோசேயுடைய பிரமாணத்தின்படி கட்டளைகளை நிறைவேற்றிட்டு வாரேன், அப்படிப்பட்ட எனக்கு நீ ஒரு வழிபோக்கன், என்னிடத்துல நீ இப்படி கேட்கலாமா அப்படின்னு கூட எத்தியோப்பிய மந்திரி பதில் கேட்டிருக்க முடியும். ஆனால் எத்தியோப்பிய மந்திரியுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியின் உணர்வோடு சத்தியத்தை தேடுகிறது. அவர் எருசலேமிலே சில காலமாக நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கேள்விப்பட்ட விஷயங்கள் அவருடைய உள்ளத்திலே சில கேள்விகளாக, அவருடைய மனதிலே சில பெரிய அநேக கேள்விகளை அவருக்குள்ளால கொடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கேள்வி நேர்மையானதாக, உண்மை பூர்வமாக, நான் சத்தியத்தை அறிய வேண்டும், இதில் இருக்கிற உண்மை என்ன, தீர்க்கதரிசிகள் உண்மை பேசின கிறிஸ்து இவர்தானா, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இன்னும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் தாவீது, எரேமியா போன்ற மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் சொன்ன இரட்சகர் உண்மையிலேயே சில மாதங்களுக்கு முன்பாக சிலுவையிலே மரித்து அவரை பின்பற்றினவரால் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசுதான் உண்மையிலேயே தீர்க்கதரிசிகள் சொன்ன இரட்சகரா என்கிற கேள்வியோடு, அதை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவன் வேதத்தை படிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அதை அறிவிக்க, இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் சாட்சியாக உலகமெங்கு அறிவிக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து அந்த சுவிசேஷத்திற்கென்று தன்னுடைய வாழ்க்கை ஊழியம் செய்கிற பிலிப்புவை அந்த மந்திரிக்கு பின்னால் கொண்டு போய் விடுகிறார். பிலிப்பு ஆவியில் நிறைந்தவரான கேள்வி, நீ வாசிக்கிறவருடைய அர்த்தம் புரிகிறதா என்பது எத்தியோப்பிய மந்திரியினுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் அவருடைய உள்ளத்தில் இருந்து வந்த பதில் என்ன என்று பார்க்கும்போது, how can I unless someone guide me?
தமிழ்ல எப்படி பார்க்கிறோம்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அருமையானவர்களே, நாம் விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். நம்ம பல நலவடிகள், அனுபவங்கள், பின்னணிகள், கிறிஸ்தவ பாரம்பரியங்கள், ஜபங்கள், நிறைய காணிக்கை கொடுப்பு, நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். இவைகளினால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரியானது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எப்போது யாரால் கிறிஸ்துவிடத்தில் நடத்தப்பட்டீர்கள்? உங்களை யாராவது ஒருவர் கிறிஸ்துவிடத்தில் நடத்தி இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரால் சீஷத்துவம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், அல்லது சபையிலே சீஷனாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தம் ஆரம்ப நாட்களில் இருந்தே தன்னுடைய தீர்மானங்களை, தன்னுடைய செய்தியை, தன்னுடைய மீட்பின் திட்டத்தை உலகத்தில் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் மூலமாக, மனிதர்களை கொண்டு மற்றவர்களுக்கு தெரிவிப்பது தான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல சொன்னாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்காவிட்டால் என்னை குறித்து உலகம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சீஷரிடத்திலிருந்து அதை கேட்டுக்கொண்டவர்கள், சீஷர்கள் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீஷத்துவம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, சீஷர்களாக மாறினார்கள். பிலிப்பு, அதுக்கப்புறமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 35வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 35வது வசனம். பிலிப்பு என்ன பிரசங்கித்தான்? எதன் அடிப்படையில் பிரசங்கித்தான்? நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு அடிப்படை எழுதப்பட்ட, நிறைவு பண்ணப்பட்ட வேத வசனமாய் இருக்க வேண்டுமே தவிர வேத வசனத்துக்கு வெளியிலிருந்து எதையுமே பேசக்கூடாது. கிறிஸ்துவை குறித்து வேத வசனத்தை முன்னிட்டு, வேத வசனத்தை சார்ந்து, வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து, வேத வசனத்தை அதாரிட்டியாக வைத்து, அதிகாரமாக வைத்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசித்து வாழுகிறவர்களாகவும் அந்த வேத வசனத்தை அதிகாரத்தில் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு வேத வசனங்களின் படி இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பிலிப்புக்கு பேசுவதற்கு நிறைய உண்டு. பிலிப்பு அப்போஸ்தலருடைய கூட இருந்து அப்போஸ்தல வரமுடையவனாக அநேக அடையாளங்கள், அற்புதங்களையும் பல காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவினால செய்தவன். பிலிப்பு தன்னை குறித்து எத்தியோப்பிய மந்திரிகிட்ட பேசுறதுக்கு பல மணி நேரம் பேசலாம். ஆனா எத்தியோப்பிய மந்திரியினுடைய தேவை அவனுடைய ஆத்தும மீட்பு, அவனுடைய ரட்சிப்பு. இன்றைய உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய தேவை இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த கிறிஸ்து. அவர்கள் மனம் திரும்பி அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிக்கென்று இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அவரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக அவருடைய வார்த்தையின்படி பின்பற்ற வேண்டும். அதுதான் தேவை. அதை நாம் அறிவிக்கும்படியான நாம் யாராக இருக்கிறோம்? We are the guides. நாம் யார் என்று சொல்லும்போது unless someone guide me, அந்த எத்தியோப்பிய மந்திரனுடைய வார்த்தை, எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால்
தமிழ்ல தெரிவிக்காவிட்டால் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் கைடு. இன்றைக்கு நமக்கு டூரிஸ்ட் கைடுகள் இருக்கிறாங்க நிறைய. வெளிநாடுகள்லேருந்து வருகிறவங்களுக்கு பெரிய டூரிஸ்ட் தலங்களில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே கைடு இருப்பாங்க. இப்போ நீலகிரிஸ், ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரியில் கூட கைடுகள் இருப்பாங்க. அவங்க தூர இடங்கள்லேருந்து வரவங்க, வெளிநாடுகள்லேருந்து வரவங்களை கண்ட உடனே அவங்கள்ட்ட பேசி ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இல்லைன்னா ட்ராவல்ஸ் மூலமாக கைடு அரேஞ்ச் பண்ணப்படுவாங்க. முன்னாகவே அவர்களுக்கு காசு கொடுக்கப்படும். அவங்க அந்த ஏரியாவில் என்ன இருக்குது எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பாங்க. ஸோ புதிதாய் வாரவர்களுக்கு இங்கு இருக்கிறவைகளை அறிவித்து அவர்களுக்கு அவைகளை காண்பிப்பது கைடு, தெரியப்படுத்துதல், எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்தல். விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிவிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, கைடாக இருக்கிறோம். நம்முடைய கைடு, எந்த கைடுக்கும் என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு வழிகாட்டி புஸ்தகம் வச்சிருப்பாங்க. நீங்க கைடுகளை பார்த்தா தெரிஞ்சீங்கன்னா அவங்க வரைபடம் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல போனோன்னா இந்த இடம் இது, இந்த அங்கே பிக்சரை எல்லாம் காட்டி இது இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரில் இது இருக்குது, இன்னும் இருக்குது, இதில் இந்த விஷயம் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. நாம் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்துவில் நடத்துவதற்கு கைடு புஸ்தகமும் தான் பரிசுத்த வேதாகமம், சுவிசேஷங்களும் நிருபங்களும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளும். நாம் வேதத்தை வாசிப்பதற்கு எதற்காக? நம்முடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக அறிவதற்கும், நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு வேதவசன அதிகாரத்தின்படி, வேதவசனத்தின்படி பிலிப்பு பிரசங்கித்தது போல கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக, அவர்கள் மனம் திரும்பி அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான கைட்ஸ். We are the guides of the gospel of our Lord and Savior Jesus Christ. We are the guide of the holy Christian life. நல்ல பரிசுத்தமான கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைக்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்கிறோம். முதலாவது நாம் அந்த பாதையிலே நடந்து மற்றவர்களை அந்த பாதையிலே நடத்துவதற்கு வேத வசன வழிகாட்டின்படியான வழிகாட்டிகளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தான் கிறிஸ்துவிடத்துல ஜனங்களை நடத்துகிறவங்க. எப்படி நடத்த வேண்டும்? வேத வசனத்தின்படி. பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு, பிகாஸ் இவைகள் அத்தாரிட்டி காட்ஸ் வேர்ட், மாறாதவைகள், நிலையானவைகள், நித்தியமானவைகள். இந்த வசனத்தின்படி விசுவாசிக்கிறவர்கள் அந்த விசுவாசத்தினுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதன்படிதான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இனி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 10வது அதிகாரத்துல 1-6 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இங்க கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை பற்றி வேதம் எப்படி சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லும் போது, தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்க பாருங்க, ஒரு மனுஷன் எப்போதுமே பைபிள் வாசிக்கிறவன், எப்போதுமே ஜெபிக்கிறவன், பைபிள் வாசித்து ஜெபிக்கிறவன் மட்டும் கிடையாது, தான தர்மங்களை ஆண்டவருடைய நாமத்தினால மக்களுக்கு நல்ல நற்புண்ணியங்களை செய்துட்டு இருந்தான்.
ஆனால் அவன் என்ன செய்யலை, இன்னும் கிறிஸ்துவனிடத்தில் தெளிவான சுவிசேஷத்தின் மூலமாக வழிநடத்தப்படலை. வேதம் வாசிக்கிறது மனப்பாடம் பண்ணுகிறதுனால மட்டும் நம்ம கிறிஸ்துவை இரட்சகராக அறிவுக்குள்ளால வர முடியாது. அது வழி நடத்துகிறதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும். ஜெபங்களினால நம்ம ரட்சிப்படைய முடியாது. இன்னை அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லிட்டு ஜெபங்களை வைத்து அளவிடுறாங்க. இன்னை அநேகர் எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண. ஆனால் பக்கத்தில் யாரும் வாழ முடியாது. அவங்க கூட நிறைய மக்கள், எல்லாரும் இல்லை, கூட யாரும் தரிசிக்க முடியாது. ஆனால் இவன் அப்படி கிடையாது. நல்ல மனுஷன், நல்ல தானம் தர்மம் பண்றவன், அப்போ மக்களோடு நல்ல நற்பண்புகளுடையவன், நற்கிரியைகள் செய்கிறவன் தான். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறவங்களை விட இவன் நல்லவன் தான். ஆனாலும் உண்மையா தேவனை தேடுகிறவனாக, அதான் பிலிப்பு உண்மையா தேவனை தேடுகிறவனாக இருந்தான். இந்த 100க்கு அதிபதியான கொர்நேலியும் உண்மையான உள்ளத்தோடு தேடுகிறவனாக இருந்தான். அதாவது அவன் பைபிள் வாசித்தான், ஜெபிக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறான். ஆனா அவனுடைய இருதயத்தில் இன்னும் ஒரு குறைவு இருந்துட்டு இருந்தது, எம்டினஸ் இருந்துட்டு இருந்தது. He was not satisfied with that. தெளிவான கிறிஸ்துவை இரட்சகராக அறிகிற அறிவுக்குள்ளால வேத வசனத்தின் மூலம் வராது வரையிலும் யாருமே நிறைவடைய முடியாது. உள்ளம் இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தாவியானவர் மறுபடியும் பிறந்து உள்ளால வரும்போதுதான் மனம், இருதயம் நிறைவடையும், திருப்தி அடையும். கொர்நேலியுக்குள்ளால் அந்த தேடுதல் இருந்தபடினால தேவதூதனை அனுப்பி அவனோட பேசினாரு. இப்படி யோப்பா பட்டணத்தில் தோல்பதன சீமோன் என்கிற பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் அவனிடத்துல வருவான், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். எத்தியோப்பிய மந்திரி செய்ய வேண்டியதை யார் அவனுக்கு சொன்னது? பிலிப்பு அவனுக்கு சொன்னது. வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்து கிறிஸ்துவத்தில் நடத்தினான். என்னை ஒருவன் கிறிஸ்துவிடத்துல மெய்யான சத்தியத்தில் நடத்த வேண்டும், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்ளுவேன்? அந்த கேள்விதான், அந்த பதில் தான் அவனுடைய உள்ளத்தில் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்த ஒரு இருதயமாக இருந்தது. உண்மையான தேடுதல் அது கிறிஸ்துவை அவன் வேதவசனத்தின்படி அறிந்த போது, விசுவாசித்த போது நிறைவடைந்தது. இங்க கொர்நேலியு அப்படிப்பட்ட ஒரு தேடுதலோடு இருக்கிறான். ஆனா அவன் ஜெபம் பண்றான், தான தர்மம் பண்றான், பைபிள் வாசிக்கிறான், நல்ல ஒரு ஆவிக்குரிய பக்திமானாக இருக்கிறான். இதை நாமும் கூட அநேகரை சுவிசேஷத்துல மிஸ் பண்றோம். ஏன் தெரியுமா? அவங்க நல்ல ஜெபம் பண்றோம், ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க, ரொம்ப நல்ல விசுவாசி. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு விசுவாசத்துக்கு சம்பந்தம் இல்லை. பைபிள் வாசித்துட்டு இருக்கிறதுக்கும் அவங்களுடைய விசுவாசத்திற்கும் விசுவாசம் இருக்காது. எந்த விசுவாசம்? யார் மேல விசுவாசம்? எப்படிப்பட்ட விசுவாசம்? ரட்சிப்புக்குரிய விசுவாசம் அவங்களிடத்துல இருக்கிறதா என்பதை நாம் அவர்களோடு வேதவசனத்தின் மூலமாக பேசி தெளிவுபடுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 31 சில வசனங்களை வாசிப்போம். அவன் வந்து உம்மிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில்
பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், கொர்நேலியுடைய தேடுதல், கொர்நேலியுடைய மெய்யான தேடுதல். அவன் தன்னுடைய தான தர்மத்தினாலோ, தன்னுடைய ஜபத்தினாலோ, தன்னுடைய பக்தியினாலோ, தன்னுடைய நற்கிரியைகளினால் திருப்தி அடையவில்லை. இன்னும் அவனுடைய உள்ளம் வேக்யூமா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது, நிறைவில்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறது வரையிலும் யாருடைய உள்ளமும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது வரையிலும் யாருடைய உள்ளமும் அவங்களுடைய கிரியைகளினாலோ, பக்தியினாலோ, ஆராதனையினாலோ, தொழுகையினாலோ திருப்தி அடையாது. ஆனால் அநேகருக்கு கற்கிரியைகளையும் பெருமையும் கொடுத்து பிசாசானவன் அவருடைய மனதை திடப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்த விடாதபடி தன்னுடைய கிரியைகளை சார்ந்து, தன்னுடைய சுய பக்தியை சார்ந்து நடக்க வைக்கிற பிசாசுனுடைய தந்திரங்கள் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிறது. ஆனால் மெய்யான விசுவாசம் வேத வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க அறிவினால், வெளிச்சத்தினால் உண்டாக வேண்டும். எப்படி ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்பதற்கு சாட்சிகளாக இங்கே நாம் இவைகளை பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த கொர்நேலியுடத்தில் இப்படி பேதுருங்கிற ஒருவன் வருவான். அவன் இன்னாரு, அவன் உனக்கு தெளிவா நீ செய்ய வேண்டியதை சொல்லுவான் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. இந்த கொர்நேலியு, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். பரிசுத்த ஆவியினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இருதயம், பரிசுத்த ஆவியினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட சூழ்நிலை, பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு பேதுரு அங்கே நிற்கிறான். கொர்நேலியு சொல்லுகிறான், உம்முடைய தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கொர்நேலியு அறிந்து கொண்டான், இது தேவ சமூகம். இட் இஸ் அரேஞ்ச்டு பை காட். எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பின் விசுவாசத்துக்கு நேராக வருவது, it is an arrangement of God the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசம், நடத்துதல், சூழ்நிலை, it is an appointment of God, arrangement of God. ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் காலத்தில் அற்புதமாக அவை நடக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி அவரை அறிந்தவர்கள் அவருக்கு சாட்சியாக இருந்து அறிவிக்கிறதன் மூலமாக, வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதன் மூலமாக, கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது போது அந்த சத்திய வசனங்கள் மூலமாக மனம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாற்றப்படுகிறார்கள். ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன்? Unless someone guide me, how will I understand this? ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால், ஒருவன் என்னை வழிநடத்தாவிட்டால், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்ளுவான்? இங்க கொர்நேலியு 43, 44 வசனங்களை வாசிங்க. 10வது அதிகாரம். நம்ம தெளிவாக பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரே குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இங்க பேதுரு வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவர்களுக்கு பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்து யார் என்பதை மாத்திரம் கொர்நேலியுவுக்கு தெரியப்படுத்தி சொல்லுகிறான். அவரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். மிக தெளிவாக பேதுரு
யாரை மட்டும்தான் கொர்நேலியுட்ட பேசினா? யாரை மட்டும்தான் பேசினா? இயேசு கிறிஸ்துவையும் அவரை குறித்த தேவனுடைய உன்னத பரலோகத்தினுடைய திட்டமும் அவரை விசுவாசிக்கிறதுனால் நமக்கு உண்டாகிற பாவ மன்னிப்பை குறித்து மட்டும்தான் பேசினான். பேதுருவுக்கு பேச நிறைய உண்டு. இன்னைக்கு அநேகர் பேசுகிறது போல பேதுரு நிறைய பேசி இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருந்து நிறைய சம்பவங்களை ஆண்டவர் என்னை இப்படி பயன்படுத்துறான்னு அதிகமாக பேசினா யார் தான் பேசியிருக்க முடியும்? பேதுரு தான் பேசியிருக்க முடியும். பார்த்தீங்களா, தந்தை வயசு நாளில் என்ன நடந்தது, யார் செய்தது, ஆண்டவர் என்ன கொண்டு நான் தான் அப்படி பேசியிருக்க முடியும். அடுத்து 3வது அதிகாரத்தில் பேசியிருக்க முடியும். 4வது அதிகாரத்தில் அடுத்து சொல்லியிருக்கலாம், பேதுரு எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் அடித்து பேசினேன், நான் அவரை பற்றி தான் பேசுவேன்னு பேசுனேன், அப்படின்னு நிறைய விஷயங்களை பேதுரு பேசியிருக்க முடியும். அவன் எதையுமே பேசல. எதை மட்டும் பேசினான் பேதுரு? வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கித்தார். தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை குறித்து கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள், நாம் கிறிஸ்துவுக்கு வழிகாட்டிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அந்த கிறிஸ்துவிடத்திற்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நடத்துகிற வழிகாட்டிகளாக நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வேலை. இன்னைக்கு அநேகர் முக்கியமான காரியத்தை விட்டுட்டு செகண்டரி மேட்டர்ஸ் எடுத்து ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. 2வது காரியங்கள் ஜெபிக்கிறது, ஆலோசனை சொல்லுகிறது, எல்லாமே நல்லது. யாரிடத்திலும் ஜெபிக்க சொல்லலாம், யாருக்காகவும் ஜெபிக்கலாம். அது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உரிமை, அதில் சந்தேகமே இல்லை. நம்ம இப்போ கிருபாசன தண்டையில் பரிந்து பேசும்படியான நாம் போவதற்கு, எந்த காரியத்திற்காக எப்போதும் போவதற்கு நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம். விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபம் இல்லாத விசுவாச வாழ்க்கை அல்ல. பட் ரட்சிப்புக்குரிய காரியம். மனிதன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் சேர்க்கப்படணும்னு சொன்னால் நம்ம வேத வசனத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மக்களை வழிநடத்த வேண்டும். ஒருவரை நடத்த வேண்டும், ஒரு சிலரை நடத்த வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டிகளாக இந்த உலகத்தில் அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக, தனிநபராக, குடும்பமாக, சபையாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரையாரிட்டி. அதுதான் சபையினுடைய முக்கியமான வேலை. அதான் நம்முடைய தனிநபர்களுடைய வேலை. அதுக்கு அடுத்தபடி தான் கொர்நேலியு செய்த காரியங்கள். என்ன காரியம்? ஜெபம் பண்ணுதல், தான தர்மம் பண்ணுதல், மக்களுக்கு முன்பாக சாட்சியாக இருப்பது. அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கும் இவைகள் தேவை. பட் அவைகளை மட்டும் செய்து வேத வசனத்தின்படியாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கலன்னா, அவங்க மனம் திரும்பி வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஆண்டவராக தெளிவடைந்து, மனதில் தெளிவடைந்து, அதை பரிசுத்தம் கொடுக்கிற தெளிவடைந்து மறுபடியும் பிறக்கலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அதற்காக தான் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். we are guides. நாம் வழிகாட்டிகள். பரலோகத்திற்கு ஒரு மனிதன் கடந்து செல்வதற்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்கிறோம். நம்ம வழிகாட்டிகளாக இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்திருக்கணும்? வழியை அறிஞ்சிருக்கணும். வழி தெளிவாக தெரியாதவன் யாரையும் என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. வேத வசனத்தின்படி நாம் விசுவாசிக்கிற சுவிசேஷத்தை குறித்த தெளிவு, அந்த சுவிசேஷத்தினால் தேவன் நமக்கு தருகிறதான நிச்சயம், உறுதிப்பாடு, நிலைப்பாடை குறித்து நாம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நாம் மற்றவர்களை என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல வழிகாட்ட முடியும். 31 சர்க்குலர்ல பாரதிபுரத்தில் இருந்து இறங்குறேன், நாகூர் அண்ணா பஸ்ல இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம தைரியமா இன்னொரு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பரலோகத்திற்கு போகிறதற்கு மனிதனுடைய நற்கிரியைகள் பிரயோஜனப்படாது.
மனிதனுடைய தான தர்மம் பிரயோஜனப்படாது, நம்முடைய மதம் பிரயோஜனப்படாது, நம்முடைய சபை பிரயோஜனப்படாது, நம்முடைய போதகர் பிரயோஜனப்பட மாட்டாரு. உதவி செய்யலாம், அவர் வழிகாட்டி இருக்கலாம், இந்த சபை வழிகாட்டி இருக்கலாம், ஒரு சிலர் முன்னிட்டு நடத்தி இருக்கலாம். ஆனால் நமக்கு பரலோகத்திற்கு செல்வதற்கு யார் வழி? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், எல்லை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என்னிடத்தில் வந்தவனை நான் புறமே தள்ளுவது இல்லை. அவரிடத்துல நான் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டவர்கிட்ட தைரியமா சொல்லணும். அவர் இனி என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். இஃப் யூ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ கடைசியில் எங்க போய் முடிவு? பரலோகத்தில் போய் முடிவு. மரணத்திற்கு பின் தேவதூதர்களோடு எங்க கொண்டு சேர்ப்பாங்க? பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். அந்த நிச்சயத்தையும் கொடுக்கணும். ஏனென்றால் வேதம் நமக்கு அந்த நிச்சயத்தை தருகிறது. வேதம் சொல்லுகிற நிச்சயத்தை குறித்து நாம் பேச வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அதனால அப்போஸ்தலன் யோவான் சொன்னார். எப்படி சொன்னாரு? 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும். ஒரு வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனம். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நல்லா பார்க்கணும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டது நீங்கள் அறியவும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பரலோக நிச்சயத்தை குறித்து, பரலோக நம்பிக்கையை குறித்து உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க. உறுதி இல்லாமல் இருக்கிறவங்க அறிவிக்க முடியாது. இப்போ இந்த பஸ் எங்கே போகணுங்கிறது உங்களுக்கே டவுட்டாக இருந்தால் நீங்கள் இனி ஒரு ஆளுக்கு இந்த பஸ்ஸில் யாருன்னா இந்த இடத்துக்கு போகலான்னு அதனுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஷூரா சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation to them those who are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உறுதியான ஆண்டவருடைய உண்மையில் தெளிவான விசுவாசமுடையவர்களாயிருந்து இந்த உண்மையின் வசனங்களை மனதிலும் இருதயத்திலும் வைத்து எப்போதுமே இவைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து அந்த ஸ்தோத்திரத்தில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். குமாரனை குறித்து, குமாரனிலே தேவனுடைய அன்பு எவ்வளவு அதிகமாக வெளிப்பட்டது. நம்மிடத்திலிருந்து ஒன்றும் இல்லாத போது, நம்மிடத்திலிருந்து ஒன்றே எதிர்பார்க்காதபடி இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைக்க மாட்டேன் என்று மன்னித்து மறந்துவிட்டு நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு நம்மை பரிசுத்த ஜாதியாக மாற்றி இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எப்போது நாம் செலுத்துவதே தேவனுக்கு பிரியமும் ஏற்றதுமாயிருக்கிறது. 44வது வசனம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்க பாருங்க 33வது வசனத்துல, அந்தபடியே நான் உடனே உன்னிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவர்களாய் வாஞ்சை உடையவர்களாய் இங்கே கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல சொல்லுகிறான். அவங்க பேதுரு பேசும்போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், வேத வசனத்தை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு மறுபடியும் பிறப்பை ஆவியினால் கொடுக்கிறார். அங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அவர்கள் கேட்கும் போது முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவங்க
உம்மிடத்தில் கேட்க வாஞ்சே இருக்கிறோம். அவங்க சொல்லவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான், இயேசு கிறிஸ்து பேதுரு பிரசங்கிக்கிற கிறிஸ்து தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயா இரட்சகர் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளால வந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாலே இறங்கினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொன்னாரு? தன்னை விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி. பரிசுத்த ஆவியானவரை யாரு பெற்றுக்கொள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவன் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிறான். பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருப்பது அவிசுவாசம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருப்பது எதற்கு சமம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்கள் இன்றைக்கு மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க. அதே போலதான் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து காத்திருக்கும்படி சொன்னாரு, சீஷர்கள் காத்திருந்தாங்க, பெந்தைகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்டாரு. அதற்கு பின்பு விசுவாசிக்கும் போது விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறார்கள்? பெற்று கொள்ளுகிறார்கள். அது நிருபங்கள்ல தெளிவா பவுல் எழுதுகிறாரு, கிரியைகளினாலா விசுவாசத்தினால பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று கலாத்தியர்கிட்ட கேட்கிறாரு. எபேசு நிருபத்தில் சொல்லும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியினவர் தான் பரிசுத்த ஆவி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாம அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கிறாங்க. அவங்க பெற்றுக்கொள்ளுகிறது பரிசுத்த ஆவி அல்ல. கிரியைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது கிருபையின் வரம், தேவனுடைய சித்தம் அவர் நமக்கு தருவது. அதனால பெற்றுக்கொள்கிறோம். அது குமாரனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் கொடுக்கும் ஆவி, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவி கொடுக்கும் வரம் பிதா குமாரனிடத்தில் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அவர்கள் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் தொடர்ச்சியா பார்த்த அன்றைக்கு அவங்க அந்நிய பாச பேசுறாங்க. அடையாளங்கள் மூலமாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பரிசுத்த ஆவியை மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்நிய பாஷை பேச வேண்டும் என்கிற தேவை கிடையாது. அது அன்றைக்கு அதற்கான காரணங்கள் உண்டு. மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக, நம்முடைய ஆத்மாவை மீட்டு உன்னதங்களிலே சேர்க்கும்படியாக முத்திரையாக, அபிஷேகமாக அந்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதவசனத்தில் நம்ம தெளிவாக கண்டுகொள்ள முடியும். We are the guide to Christ. நாம் கிறிஸ்துவனிடத்தில் மக்களை நடத்துவதற்கான வழிகாட்டிகள், கைட். நம்ம வழிகாட்டிட்டு இருக்கிறோமா? இன்னும் எவ்வளவு மக்கள் அந்த வழி தெரியாதபடி, தெளிவில்லாதபடி இருட்டுக்குள்ளார இருந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக பொய்யான கிரியைகளை ஆவிக்குரிய மேன்மை என்று கருதி அதற்கு பின்னாலே இன்றைய கிறிஸ்தவம் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. கிரியைகளை சார்ந்து கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியை விட்டு கிரியைகளை சார்ந்த தேவ நீதிக்கு நேராக இன்றைக்கு மதங்களும் கிறிஸ்தவமும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இலவசமான பாவ மன்னிப்பை குறித்த விசுவாசம், தெளிவும்
வேத வசனத்தை வாசித்து சுவிசேஷத்தை குறித்த அறிவிலே நாம் வளருவோம். சுவிசேஷம் நம்முடைய ஜீவனாக இருக்கட்டும், சுவிசேஷம் நம்முடைய வாழ்வாக இருக்கட்டும், சுவிசேஷம் நம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையின் ஆளுகிறவராக, எல்லாவற்றையும் நடத்துகிறவராக இருக்கட்டும். கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தங்களிலும் நிறைவானவர்களாக நாம் வாழுவோம், அவரை வழிகாட்டுவோம். கிறிஸ்துவை சார்ந்து வாழும் போது வார்த்தையின் மூலம் அல்ல, வாழ்வே நிருபங்களாக, கடிதங்களாக அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும். அதைத்தான் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சம், உலகத்துக்கு நீங்கள் உப்பு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மாதிரிகள், வாழ்வின் மாற்றங்கள் அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும் என்று நமக்கு வேதம் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 14-17 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டிகள், கைடாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு சுவிசேஷம் மற்றவர்களோடு பேசி அதன் மூலமாக அவர்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக அழைத்து வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறத அங்கே நாம் பார்க்க முடியும். ஒரு வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். கொர்நேலியா சொன்னார், உம்மிடத்திலிருந்து நீர் சொல்லுகிறதை கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அடுத்து சொல்லப்படுகிறது, அவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அங்க விசுவாசம் என்கிற வார்த்தை வரல. விசுவாசம் என்கிறது உள்ளத்துல நடக்கிறது, அவருடைய உள்ளத்துல ஆவியில் நடக்கிறது. பிலிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லல, பிலிப்பு ஞானஸ்நானம் வேணும்னு கேட்கிறான். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பு இடத்துல, எத்தியோப்பிய மந்திரி விசுவாசிக்கிறேன் என்பதை சொல்லல. பிலிப்பை பேசிட்டே இருக்கிறான், வேதவசனத்தை விட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு கேட்கிறான், தண்ணி உள்ள இடத்தை பார்த்து ஞானஸ்நானம் தான்னு. பிலிப்புக்கு ஆச்சரியம் ஆயிட்டு, என்னடா எப்படி நான் ஞானஸ்நானத்தை கொடுக்கறது? அப்ப பிலிப்பு கேட்கிறான், நீ இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் ஆகிய ரட்சகர் என்று விசுவாசித்தால் உனக்கு ஞானஸ்நானம் பெற தடை இல்லைன்னு சொல்ல. அப்பதான் அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் என்று. அவன் அதுக்கு முன்னாலே அவனுடைய விசுவாசம் உள்ளத்துல வந்துட்டு, வேத வசனத்தை பேதுரு கொர்நேலியோடு அவனுடைய வீட்டாரோடு பேசும்போது அவர்களுக்குள்ளால விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசித்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்டது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே வரும். அதனாலதான் 15வது வசனத்தில், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. வேத வசனத்தின்படி, சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு சிலரை வழிநடத்துகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்டிகள். கைட் டு த ட்ரூத், கைட் டு த ஹெவன்லி பாத். We are guide for the message of Heavenly Father, God the Father. பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்களுக்கு நாம் வழிகாட்டிகள், சுவிசேஷத்திற்கு வழிகாட்டிகள், சத்தியங்களுக்கு வழிகாட்டிகள், கிறிஸ்துவில் மெய்யான பாதையிலே நடத்துவதற்கான வழிகாட்டிகள். இன்றைக்கு எவ்வளவு மக்கள் நான் அறிய வேண்டும், எனக்கு ஒருவர் வழிகாட்ட மாட்டார்களா என்று பிலிப்புவை போல, எத்தியோப்பிய மந்திரியை போல, கொர்நேலியோவை விட்டாரை போல எவ்வளவு பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று தெரியுமா?
நீங்கள் பிலிப்புவை போல அர்ப்பணித்தவர்களாக, பேதுருவை போல ஆயத்தமானவர்களாக, அடுத்து அக்குல்லா, பிரிஸ்குல்லா, லீதியாள், இன்னும் சபைகளை பயன்படுத்தப்பட்ட அப்போல்லோ, எவ்வளவோ தேவ மனிதர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் மற்றவர்களை கிறிஸ்துவத்தில் வழி நடத்தினார்கள். நீங்கள் கிறிஸ்துவத்தில் வழி நடத்தப்பட்ட வருஷங்கள் எத்தனை? இவ்வளவு நாள் எத்தனை பேர் உங்கள் மூலமாக கிறிஸ்துவத்தில் வழி நடத்தப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேரை கைட் பண்ணி இருக்கிறீங்க? சத்தியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடத்துல, இரட்சகராகிய தேவனிடத்தில் அவரை அறிகிற அறிவுக்கு நேராக எத்தனை பேரை நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிகள் வழி நடத்தினது? இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக ஜெபிக்கிற ஜெபம் என்ன, செலவு பண்ணுகிற நேரம் என்ன, அதற்காக நாம் கொடுக்கிற அர்ப்பணங்கள் என்ன? ஆண்டவர் பிலிப்புவை தேடுகிறார், ஆண்டவர் பர்னபாவை சபையில தேடுகிறாரு, ஆண்டவர் ஸ்தேவான சபையில தேடுகிறார். இவர்கள் அன்னைக்கு அப்போஸ்தலருடைய காலத்துல சபையினுடைய உதவிக்காரர்கள், deacons of the church. They are led by the Holy Spirit to preach the gospel. பிலிப்பு ஒரு டீக்கன், சபையினுடைய உதவிக்காரராக நியமிக்கப்பட்ட ஒருவர். அவன் தன்னை கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்காக அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே, நான் யாரிடத்துல நான் அறிவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறேன், நான் ஒரு சிலருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், அதுவே என்னுடைய விருப்பம் என்று வாஞ்சியுள்ளவனாக இருந்தான். அங்கே எத்தியோப்பிய மந்திரியிடத்துல அவனை நடத்தினார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒரு சிலரை கர்த்தரிடத்தில் நடத்தவும், கர்த்தரே இடத்தில் நடத்தப்பட்டவர்களை கிறிஸ்துவிலே பலப்படுத்தவும் எனக்கு கிருபை தாரும் என்ற ஜெபத்தோடு ஒப்பு கொடுத்திருந்தால், இன்றைக்கு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள், ஆயத்தம் பண்ணப்பட்ட நபர்களை நாம் கண்டுகொள்ளும்படியாக அதே பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேடுகிற மனுஷனிடத்துல, தேடுகிற குடும்பங்களிடத்துல நம்மை நடத்துவார். நாம் அதற்காக ஆயத்தமாக இருந்து அதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாம் சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் காண்கிற இடத்துல, நம்முடைய நண்பர்களிடத்துல, உறவுக்காரர்களிடத்துல உறவுகளை அதன் மூலமாக ஏற்படுத்தி நாம் தேடும் போது அநேகரை கிறிஸ்துவிடத்துல நாம் நடத்த முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தியோப்பிய மந்திரியை போல கேட்டுட்டு இருக்கிறாங்க, how can I unless someone guide me? வேதத்தை படிக்கிற அநேகர் இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இது எனக்கு புரியவில்லை என்று எத்தனை பேர் இன்றைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் கற்றுக்கொண்டு உணர்ந்த காரியங்களை, தெளிவடைந்த காரியங்களை மற்றொருடத்துல பேச ஆரம்பிப்பீர்களே, ஆனால் அந்த நபரிடத்துல கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை தேடிட்டு இருக்கிறாரு. எனக்காக யார் போவார்? நம் மனப்பூர்வமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து கால்களை எடுத்து வைக்கும் போது, நேரங்களை தியாகம் பண்ணும் போது நாம் வழிநடத்தப்படுவோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவிடத்தில் வழிகாட்டிகள், கிறிஸ்துவிடத்திற்கு சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை நடத்துகிற வழிகாட்டிகள், நித்திய ஆக்கினையிலிருந்து நித்திய ராஜ்யத்திற்கு ஒருவரை கொண்டு செல்லுகிற சத்தியம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் விசுவாசத்தோடு, அது தேவனுடைய பலன், தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமையினால் கர்த்தர் தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தம்மை தேடுகிறவர்களை நடத்துவதற்கு அவர்களுக்கு நேராக நம்மை நடத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட தெளிவுடையதா இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை குறித்த சத்தியம் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் எவ்வளவு உறுதியாய் நிலைத்து நிற்கிறது? இந்த பிசாசனுடைய வஞ்சனையான உலகத்துல, பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல பிசாசு அநேக பொய்களை, அநேக மனிதனுடைய நீதியின் கிரியைகளை வைத்து நிறைவடை செய்து கொண்டிருக்கிறான். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய ஜெபத்தினால நாங்கள் பரலோகத்தில் போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
தம்முடைய நற்கிரியைகளினால நாங்கள் மிஷனரிமாருக்கு நிறைய கொடுக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறோம், மிக நல்ல காரியம். ஆனால் உங்களுடைய ஆத்துமா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லாமல் நித்திய ஆக்கினிக்கு உட்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், யார் உங்களை கிறிஸ்துவிடத்தில் நடத்தினது என்ற கேள்விகளை கேட்டு வேத வசனத்தின்படி நாம் ஒரு சிலரை கிறிஸ்துவுக்குள் நடத்துவோம். வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை அவங்களுக்கு காண்பிப்போம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பார். நம்முடைய வேலை வேதவசன வெளிச்சத்திலே கிறிஸ்துவை அறிவிப்போம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவிடத்தில் வழிகாட்டிகள். We are the guide to our Savior Lord Jesus Christ. அதில் நாம் உணர்வடைவோம், அதில் புரிந்து கொள்வோம். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம்.